அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடுவை மேலும் 10 நாட்களுக்கு நீடித்து ஏப்ரல் 6, 2026 இரவு 8 மணி வரை அவகாசம் அளித்துள்ளார். இது ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரான் அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று எரிசக்தி ஆலைகளை அழிக்கும் முடிவை நான் 10 நாட்களுக்கு ஒத்திவைக்கிறேன். பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் வெளியிடும் தவறான செய்திகளை நம்பாதீர்கள் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், நான் அவர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்தேன், அவர்கள் 7 நாட்கள் தான் கேட்டார்கள் என்று ட்ரம்ப் பெருமையாக குறிப்பிட்டுள்ளார். இது ட்ரம்ப் காலக்கெடுவை நீடிப்பது 2வது முறை. முதலில் 48 மணி நேர கெடு விதித்தார், பிறகு 5 நாட்கள் நீடித்தார், இப்போது 10 நாட்கள். இதற்கிடையில் நேட்டோ நாடுகளை கடுமையாக சாடியுள்ளார் ட்ரம்ப். பைத்தியக்கார நாடான ஈரானை சமாளிக்க நேட்டோ நாடுகள் எதுவுமே செய்யவில்லை. அமெரிக்காவுக்கு நேட்டோ தேவையில்லை, ஆனால் இந்த தருணத்தை நாம் என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்ட பிறகு உச்சக்கட்டத்தை எட்டியது. ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்டது. இப்போது ட்ரம்பின் இந்த முடிவு போரை முடிவுக்கு கொண்டு வருமா, அல்லது இதுவும் ஒரு கண் துடைப்பா என்பதை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.